نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفو والنظير وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن زللتم من بعد ما جاءتكم البينات فاعلموا أن الله عزيز حكيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الندم توبة அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான خاتمul அன்பியாஇ சய்யிதுல் அத்கியாஇ தாஜுல் அவுலியாஇ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா வாழும் காலமெல்லாம் அவனுக்கு பொருத்தமாக வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் பெற்றிருக்கிற இந்த ஈமானிய வாழ்க்கையை மரணம் வரை பாதுகாப்புடன் எடுத்து சென்று கலிமாவுடன் கரை சேர எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் 2 நாள் இஜ்திமா ஆன்மீக இஜ்திமா இங்கே மர்ஹூம் நவ்வரல்லாஹு மர்கதா ஷேக் தரீகா கபீர் ஹசரத் அவர்களுடைய வழிகாட்டுதலில் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா ஹசரத்துனா ஜலால் ஹசரத் அவர்களுடைய தலைமையில முன்னிலையில சங்கைமிக்க ஆலிம் பெருமக்களுடைய சிறப்பான அறிவுரைகளுடன் முரீதீன்களும் முஹிப்பீன்களும் கலந்து கொள்கிற ஒரு பாக்கியமான சபை இது. எனக்கு முன்னால் பேசிய ரஷாதி ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த மஜ்லிஸ் நமக்கான மறுமையினுடைய அட்ரஸை தேடிய மஜ்லிஸ் இது. நமக்கான மறுமையினுடைய அடையாளத்தை தரக்கூடிய சபை இது. நேற்று மாலையிலிருந்து சங்கைமிக்க உஸ்தாதுமார்களும் உலமா பெருந்தகைகளும் இங்கே
ஆழமான ஆன்மீக கருத்துக்களை நமக்கெல்லாம் தந்திருக்கிறார்கள். இனி பின்னரும் மக்ரிப் வரையும் உலமாக்களினுடைய அறிவுரைகள் உண்டு, நிறைவான திக்ர் துஆக்கள் உண்டு. எனவே ஒரு நல்ல ஒரு பாக்கியமான மஜ்லிஸில் அல்லாஹு தஆலா நம்மை அமர செய்திருக்கிறான். உண்மையில் இங்கே ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் ஒரு ஆழமான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எனக்கு இந்த மஜ்லிஸில் சங்கைமிக்க உஸ்தாதுமார்களால் தரப்பட்டிருக்கிற தலைப்பு ஷரீஅத்தில் சருகிவிட வேண்டாம் என்ற ஒரு பொருள் தரப்படுகிற தலைப்பிலே எனக்கு இங்கே பேச வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையில் நமக்கு அல்லாஹுவினால் தரப்பட்ட ஒரு பாக்கியமான நிஅமத் ஈமான், ஷரீஅத். இதை பாதுகாப்பது, கவனத்துடன் நம்முடைய கடைசி வாழ்க்கை வரை இதை எடுத்து செல்வது, அதற்கு முன்னால் இருக்கிற சவால்களும் ஷைத்தான் நஃப்ஸுடைய சூழ்ச்சிகளும், இதற்கு மத்தியில் நம்முடைய ஈமான ஷரீஅத்தை அல்லாஹ்வினுடைய தொடர்பை பாதுகாப்பதற்கு வருகிற சவால்கள், பிரச்சனைகள் தான் ஜல்லத், சருகுதல் என்று சொல்லலாம். இந்த சருகுதல் என்பது நம்ம வாழ்க்கையில் நிறைய கட்டங்களில் அதற்கான நிறைய முயற்சிகள், சூழ்ச்சிகள் தொடர்ந்து பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு புறத்தில் துன்யாவினுடைய, மறுபுறத்தில் ஷைத்தானுடைய, இன்னொரு புறத்தில் நஃப்ஸுனுடைய, இன்னொரு புறத்தில் துன்யா மக்லூக்குகளினுடைய, எப்போவுமே 4 விதமான எதிர்ப்புகள் ஒரு மோமினுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கான எதிரிகள் எத்தனை, நம்மளை தாக்க வரக்கூடிய சூழ்ச்சிகள்ங்கிறது 4 வகையாக இருக்கும். இந்த 4ம் தான் துன்யா, மக்லூக், ஷைத்தான், நஃப்ஸ். இந்த 4ம் தான் நம்மை சுற்றி பின்னப்படுகிற மிகப்பெரிய சூழ்ச்சிகள். இதோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய ஆபத்தான கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம அந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டங்களை அணுகுகிற பொழுது அந்த சூழ்ச்சியிலிருந்து எப்படி தப்பிக்கணும்? ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்கும், நஃப்ஸுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்கும், துன்யாவினுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்கும், மக்லூக்குகளுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்கும், அதனுடைய வீரியத்தை, பின்னணியை நம்ம தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அதிலிருந்து பாதுகாக்க முடியும். முதல்ல ஒரு இல்மு வேணும், அது சம்பந்தமான அறிவு வேணும். நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் பூராவுமே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், 5 வக்து தொழுகை தானே செய்கிறோம், நல்ல இபாதத்தில் தானே இருக்கிறோம், தொடர்பில் தானே இருக்கிறோம். முதல்ல ஒரு விஷயம், இந்த பாதையில் மிக முக்கியமாக ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜல்லத், வழி சருகில் இருந்து தன்னை பாதுகாக்கணும்னா முதல்ல தன்னை பற்றிய சுய மதிப்பீடு சரியாக இருக்கணும். நான் பெரிய ஆளு, நான் சரியாக இருக்கிறேன்னு நினச்சிட்டா முடிஞ்சு போச்சு. முதல்ல ஆபத்தை உணரணும். நஃப்ஸுல், எந்த அளவுக்கு நான் நஃப்ஸில் மாட்டி இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் ஷைத்தான்கிட்ட மாட்டி இருக்கிறேன், எவ்வளவு தூரத்துக்கு நான் துன்யாவில் மாட்டி இருக்கிறேன், நம்முடைய ஹால ஹவால்களை முதல்ல விளங்கணும். அப்படி விளங்க வைக்கிறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் தான் இந்த சபைகள். எல்லா இடத்திலையும் பேசப்படுகிற பயான்கள் அல்ல இது. எல்லா இடத்திலும் ஏன்னா ஒரு உடலுக்கான ஒரு பெரிய கண்காணிப்பு பெரிய அளவில் நம்ம செய்கிறோம். பிசிக்கல், உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள், ஆரோக்கியத்தை. ஆனால் நஃப்ஸ் ரீதியான பயிற்சியை, நஃப்ஸுக்கு செய்ய வேண்டிய முறைகளை, பயிற்சியை, தர்பியாவை, தஸ்கியாவை, தஸ்ஃபியாவை, இதில் அதிகமான முறையில் முதல்ல இதுக்கு சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லை. முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி நஃப்ஸுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிற ஆன்மீக சபைகள்ங்கிறது நிறைய நடத்தப்படுறதில்லை. எங்கேயாவது இந்த மாதிரி நடத்தப்படுற சபைகள் தான். 11 வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்து விட்டு அல்லாஹ் தஆலா நஃப்ஸை தஸ்கியா பண்ணுங்கன்னு சொல்கிறான் குர்ஆனில்.
வஷம்சி உலுஹாஹா வல் கமரி இதா தலாஹா அல்லாஹ் தஆலா வரிசையாக சத்தியம் பண்ணிட்டு கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, நஃப்ஸை பரிசுத்தப்படுத்திட்டீங்கன்னா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அவ்வளோ பெரிய பயிற்சி கொடுக்கறதுக்கு அந்த நஃப்ஸினுடைய எப்படியெல்லாம் வழிகெடுக்கும் அதனுடைய சூழ்ச்சிகள், ஷைத்தான் எப்படியெல்லாம் வழிகெடுப்பான், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை தெரிகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நபிமார்கள் முன்னெல்லாம் இப்லீஸை சந்திப்பாங்க. நபிமார்கள் இப்லீஸை நிறைய சந்திச்சிருக்கிறாங்க. இப்லீஸை சந்திக்கிற பொழுதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படி தெரியுமா? நீ எப்படி வழிகெடுப்ப, உன் சூழ்ச்சியை சொல்லு, உன் வலைய சொல்லு, உன்னுடைய கொக்கிகளை சொல்லு, இதைத்தான் கேட்பாங்க. நபிமார்கள் நிறைய அதை தான் என்ன செய்வாங்க. நிறைய நபிமார்கள் இப்லீஸ் சந்திச்ச வரலாறுலாம் உண்டு. அவன்கிட்ட என்னங்க கேட்க முடியும்? அவன்கிட்ட போய் அறிவுரைகளை கேட்க முடியும்? அவன்கிட்ட நபிமார்கள் போய் கேட்குறாங்க. அவன்கிட்ட என்ன, நீ எப்படிடா வழிகெடுப்ப, இப்படி நிறைய என்ன செஞ்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை தரிசிக்கிறதுக்கு போனாங்க இல்லையா, தூர் சீனா மலைக்கு, அல்லாஹ்வோடு பேசுறதுக்கு போறாங்க. இப்போ வந்தான் அவன், இப்லீஸ் வந்தான். மூசாவே, உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்னா என்னன்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் அல்லாஹ்வோடு பேச போறீங்க, நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன், என்ன மன்னிக்க கூடாதா? நான் ஒரே ஒரு பாவம் தானே செஞ்சேன், ஒரு பாவம் தான் செஞ்சேன், என்னை மன்னிக்க கூடாதா? நீ திருந்திட்டியா? நீ திருத்தினா துனியாவே திருந்திடுமாடா அப்படிங்கிற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அப்படியே இப்போ என்ன செய்யணும், எனக்கா அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட், கண்டிப்பாக நான் பண்ணுறேன்ட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். முதல் வேலையே அதுதான். உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை திருத்திட்டேன்னா முழு துனியாவும் சீராயிடும். மெயினான ஆளை திருந்திட்டான்னு வைங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தோஷம்னா தாங்க முடியலை. சரின்ட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ்வோட போய் பேச போகிறாங்க. அங்கே நடந்தது தான் தெரியுமே. அல்லாஹ்வோடு பேசுனாங்க, அல்லாஹ்வை பார்க்கணுன்னாங்க. அல்லாஹ் என்னை பார்க்க முடியாதுன்னு சொன்னான். பின்னால் என்னுடைய தஜல்லி மலையில் வெளிப்படும்னா மயங்கி விழுந்துட்டாங்க, திரும்ப எழுந்திரிச்சாங்க. சரி, தௌராத்தெல்லாம் வாங்கிட்டு வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை மறந்துட்டாங்க. இங்கே நடந்ததில் வர வழியில் அவனை சந்தித்து ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ திடீர்னு அல்லாஹ் ஞாபகம் காட்டினான், மூசாவே வர வழியில் யாரையாவது சந்திச்சிங்களான்னு அல்லாஹ் ஞாபகம் காட்டினான். ரப்பனுடைய ரஹ்மத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையை பாருங்க. ஆமாம், இப்லீஸ் சந்திச்சான். என்னவா? இல்லை, அவன் வந்து ஒரே ஒரு தப்பு தானே செஞ்சான், நீ மன்னிக்கணுமா? மன்னிக்கணும். இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னால், நான் இப்போது நான் மன்னிக்கிறேன், அவனும் மன்னிக்கிறேன். ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னால் அவன் செய்யலை, இப்போவும் போய் அவர் கபருக்கு போய் செய்ய சொல்லுங்க, நான் மன்னிச்சேன். அவன் திருந்திட்டான் ரப்பே, அவன் கண்டிப்பாக அவன் செஞ்சிருவான், நான் சொல்லி நான் சரி பண்ணிடுறேன்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுட்டாங்க. வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன சந்திச்சிங்க? ஆமாம், பேசணும், இந்த மாதிரி அல்லாஹ் உன்னை மன்னிக்கிறேன்டா, ரொம்ப சந்தோஷம். அப்படி என்ன செய்யணும்? ஆதமுடைய கபூரில் போய் நீ சஜிதா பண்ணிடு, அந்த கடமை ஒன்று இருக்கு இல்லையா உன் தலைக்கு மேலே, நீ அதை சரி பண்ணிடு. அவன் சொன்னா, மண்ணுக்கு சஜிதா செய்யணுமா? அவர் மனுஷராக உயிரோடு இருக்கும்போது நான் சஜிதா செய்யலை, மண்ணோடு மண்ணாக போயிட்டார், இப்போ எப்படி நான் சஜிதா செய்வேன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்க, இவன் எந்த காலத்துலையும் திருந்த மாட்டான் போல தெரியுது. எப்படியாவது திருந்திடுவான்னு நினச்சா இவன் நினைச்சே மாட்டான், இவன் திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை போல தெரியுது. சரின்ட்டு ரொம்ப விரக்தியாகி அப்போ அவன் சொன்னானா, மூசா, எனக்காக போய் நீங்கள் இவ்வளோ தூரம் போய் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அவன் சொன்னான், உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னால் முடிஞ்சால் ஒன்றே ஒன்று நீ செய், நீ எப்படி எல்லாம் மனுஷனை வழிகெடுப்பங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லு, வேறு ஒன்றும் வேண்டாம், வேறு ஒன்றும் வேண்டாம். அவன் சொன்னானா, ரொம்ப விஷயம்லாம் சொல்ல முடியாது, ஒரு 2-3 விஷயம் வேணா உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த ரகசியத்தை, ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எனக்காக நீங்கள் செஞ்சிட்டீங்கிறதுனால. அவன் சொன்னானா, உஸ்குர்னி இந்த கலபிக், முதல் விஷயம், நீ கோபம் வரும்போது என்ன நினச்சிக்கோ அப்படின்னு. நானா கோபத்தில் என்ன நினச்சிக்கோ? ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டு அவன் மூக்கில் நான் ஊத ஆரம்பிப்பேன், அப்படியே அவன் நரம்பெல்லாம் புடைக்க ஆரம்பிக்கும். என்ன பேசுறான், என்ன செய்யறான், யார்கிட்ட எதுவுமே அவனுக்கு தெரியாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுவேன். இது என்னுடைய பெரிய ஆயுதம் அப்படின்னு நான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, இதை கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொல்லக்கூடாது, ஏற்கனவே ஒருத்தனை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன்னு நாங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே கோபத்தில் ஒரு கொலை ஒன்று செஞ்சுட்டாங்க இல்லையா மூசா அலைஹிஸ்ஸலாம். வேலைக்காரனுக்கு அவங்களுக்கு நடந்த ஒரு இதில் கோபத்தில் ஓங்கி ஒரு போடு போட்டாங்க, மூத்தாயிட்டான். ஒக்கத்தல் த நஃப்ஸன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற மாதிரி கடுமையான கோபக்காரர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். கோபம்ங்கிறது என்னுடைய பெரிய ஆயுதம். அடுத்து அவன் தொடர்ந்து சொன்னான், ஹசது,
பொறாமை, பேராசை, அவன் சொன்ன வார்த்தை இதெல்லாம் இப்படி பல விஷயங்கள் ஒன்றையும் சொன்னான்னு வைங்க. நபிமார்களுக்கு இப்லீஸுடன் தொடர்புகள் கிடைக்கிற பொழுது அவங்க இதைத்தான் கேட்கிறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்ச பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்திட்ட நிறைய ஆயுதத்தோடு அவன் போனானா, நிறைய கொக்கி வச்சிருந்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது என்னப்பா கொக்கி வளைய வச்சிருக்கிறியே, இதுல ஏன் வலை ஏதாவது இருக்குதான்னு கேட்டான். நாம எல்லாரையும் ஒரே மாதிரி வழி எடுக்க மாட்டான். ஷைத்தானுடைய ஒரு பெரிய சூழ்ச்சி என்ன தெரியுமா? எல்லாரையும் ஒரே மாதிரி வழி எடுக்க மாட்டான். சில பேர்களை ஃபர்து இல்லாம ஆக்குவான், சில பேர்கள்ட்ட போய் சுன்னத்து இல்லாம ஆக்குவான், சில பேர்கள்ட்ட முஸ்தஹப் இல்லாம ஆக்குவான், சில பேர்கள்ட்ட அதபு இல்லாம ஆக்குவான். அவனுக்கு தெரியும் எல்லார்ட்டையும் எல்லா மாதிரியும் எல்லாம் என்ன செய்ய மாட்டான். அவனை யார்கிட்ட எதை சொல்லி வழி எடுக்கணும், எப்பவுமே தான் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் தானப்பா அப்படிங்குவான். அது யார்கிட்ட எப்பவுமே தஹஜ்ஜுத், அவர்கிட்ட போய் ஃபர்தை பத்தி சொல்ல முடியாது, அவனால ஃபர்தை விட்டுன்னு சொல்ல முடியாது, பாவத்தை அவங்கள்ட்ட நன்மையா காட்ட முடியாது, நன்மையை பெருமையா காட்டுவான். அவனுடைய சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். நம்ம அவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொன்னப்போ இதுல என்னப்பா ஏன் வலை என்ன வச்சிருக்கேன்னு கேட்டாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவன் சொன்னா, உங்களுக்கு நான் ஒரு பிரத்யேகமான ஸ்பெஷல் ஒன்று வச்சிருக்கேன். என்னன்னா, நீங்க எப்போவாவது ஒரு தடவை வயிறு நிறைய சாப்பிடுவீங்க, அப்படி சாப்பிட்டுட்டீங்கன்னா எனக்கு அன்னைக்கு சந்தோஷம் ஆயிடும். என்ன அன்னைக்கு முக்கியமா தஹஜ்ஜுத்ல இருந்து நிறைய அமல் போயிடும், அமலை நான் குறைச்சிருவேன்னு அவன் சொன்னான். வயிறு நிறைஞ்சிட்டாலே அமல் குறைஞ்சிரும். வயிறு நிறைஞ்சிட்டா என்னவாயிடும், அமல். அதனால ஒவ்வொரு ஆளுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரியில் அவன் பயன்படுத்துவான். எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி ஷேகுமார்கள்ட்ட எப்படி போகணும், உலமாக்கள்கிட்ட எப்படி போகணும், நபிமார்கள்ட்ட எப்படி போகணும், சாமானிய மூமின்கள்ட்ட எப்படி போகணும், அவனுக்கு தெரியும். அது இது ஷைத்தான். ஷைத்தான்ட தப்பிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. அவன் கெடுப்பேன்னு ஷைத்தான் அல்லாஹ்ட்ட வாக்கு கொடுத்தான். லாத்தி என்னகும் இம்பைனி ஐதீகம் மின் ஹல்ஃபிஹிம் ஆன் ஐமானிஹிம் ஆன் ஷமாயிலிஹிம், முன்னால் வருவேன், பின்னால் வருவேன், வலது பக்கத்தில் வருவான், இடது பக்கத்தில் வருவான், அப்படி சுற்றி நான் கெடுப்பேன்னா. அவன் ரெண்டே இடத்த விட்டுட்டான், ஒன்று மேலையும் கீழையும் விட்டுட்டான். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மேலே துவா விட்டு ஷைத்தானுக்கு பாதுகாப்பு தேடுங்க, கீழே சஜிதாவில் ஷைத்தானுக்கு பாதுகாப்பு தேடுங்க. சஜிதாவும் துவாவும் ஷைத்தான்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய. ஷைத்தானுடைய சூழ்ச்சி பெருசே இல்லைங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஷைத்தான் பெரிய சூழ்ச்சிக்காரன் தான், மோசக்காரன் தான், நாசக்காரன் தான், நிறைய சூழ்ச்சிகளோடு வருவான். ஆனா அது அவ்வளவு பெருசு கிடையாது. அவனை விட்டு தூரமாகிறது பெரிய விஷயம் இல்லை. உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், ஷேகுமார்களுடைய தொடர்புல இருக்கும் பொழுது அவன் சூழ்ச்சியை சர்வசாதாரணமாக எதிர்கொண்டாரலாம். ஆனால் அதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது பாருங்க, நஃப்ஸு. இது ரொம்ப பெரிய ஆபத்தானது. ஏன்னா ஷைத்தானாக ஆக்குனதே நஃப்ஸு தான். ஷைத்தான இப்லீஸை எதா ஆக்குனது, அவனை இப்லீஸா மாத்துனது, லஈனா மாத்துனதே, ரஜீமா மாத்துனதே எதுதான்? நஃப்ஸு தான். இது ரொம்ப ஆபத்தானது. என்னன்னா, நஃப்ஸை நம்ம கொல்ல முடியாது, நஃப்ஸை விட்டு நம்ம தூரமாக முடியாது, நம்மள்டே தான் வச்சுக்கறணும். ஆனால் அதை சரிப்படுத்தி வச்சுக்கறணும், அவ்வளோதான். இதுதாங்க சிக்கல். ஷைத்தானை தூரமாக்கிடுவோம். ஒருத்தனை தூரமாக்கிட்டு நம்ம விலகி இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நஃப்ஸ் அப்படி கிடையாது, நம்மள்ட்ட தான் இருக்கும், மௌத்து வரைக்கும் நம்மோடு தான் இருக்கும் அந்த நஃப்ஸே. என்ன, நஃப்ஸ் அம்மாராவை நஃப்ஸ முத்துமைன்னாவாக மாற்றணும். அந்த மாத்திர ப்ராசஸ் இருக்குது, அந்த பயிற்சி இருக்குது. எப்படி எப்படி எல்லாம் மாற்றணும், எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படி, அதுக்கான பயிற்சிகள் முறையான. இதுவே இந்த ஆன்மீக இஜ்திமாக்களும் உலமாக்களும் ஷேகுமார்களுடைய தொடர்புகளும் அவங்களுடைய சுஹபத்தும் பைஅத்தும் அவங்க கொடுக்கிற திக்ர்களும். எனவே இத்தனை சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் வாழுகிற நாம் முதலாவது விஷயம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இது போன்ற ஜல்லத்துகள், ஈமானிய ஜல்லத்துகள் ஏற்படும். தவறுகள் யார்கிட்ட இல்லை, தவறுகள் நடக்கும், உடனடியாக அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஷரியத்தினுடைய சட்டங்களிலேயோ அகைதாக்கள்லேயோ நமக்கு ஏற்படுகிற சின்ன சின்ன ஜல்லத்துகள் இருக்குது பாருங்க, தவறுகள் இருக்குது பாருங்க, அதுல உடனடியாக நாம திருத்தணும், நம்மை நாம் திருந்தணும். இதுக்கு செய்கிற முதல் ஆயுதமே அதுதான். தப்புன்னு தெரிஞ்சிட்டா தௌபா, இதுதாங்க முதல் ஆயுதம். பாவம் செய்யவே வேண்டாம் அல்லது பாவம் செய்யாமலே அப்படி அல்ல, அது வாய்ப்பில்லை.
அதில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு முதல் வழி என்னென்னா, தப்புன்னு தெரிஞ்சிட்டா முதல்ல அதை ஒப்புக்கொள்ளணும். ரெண்டாவது அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். தௌபாங்கிறது ரொம்ப முக்கியங்க. தௌபாவை தாமதிக்கிறவங்க முதல்ல மாற்றுறது, ஜல்லத்தில் மாற்றுறது அவங்க தான். வழிகேட்டிலையும் வழிகெடுக்கிறதையும் மாட்ட முதல்ல யார் மாற்றுறா? தௌபாவை எவ்வளோ தூரம் தாமதிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அதை நம்ம ஜல்லத்தில் போய் மாட்டிக்கிறோம். இதுதாங்க முதல் ஆயுதம், தௌபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 6 காரியத்தை அவசரமாக செய்யுங்கன்னாங்க. எல்லாத்தையுமே நிதானமாக தான் செய்யணும். எல்லாத்தையுமே எப்படி தான் செய்யணும்? மெதுவாக தான் செய்யணும். நிதானத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. அல்-அனாஅத்து மினல்லாஹ், நிதானத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அவசரமாக செய்யுங்கன்னாங்க. அதில் முதல் விஷயம் சொன்னாங்க அல் வக்து. நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் தொழுகையை நிறைவேற்றுறதுல அதில் என்ன செய்யக்கூடாது? அது நிதானம் இருக்கக்கூடாது. வக்து வந்துடுச்சா அந்த வக்துக்கு உடனே அந்த கலாவாக்காமல் அந்த நேரங்களில் தொழுகை நிறைவேற்று. இரண்டாவது, ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டால் நிக்காக முடிப்பதற்கான வசதிகளும் சூழல்களும் அமைஞ்சிட்டா தாமதப்படுத்தாதீங்க. அவசரம். ஜனாசாவுக்கான வேலைகளை செஞ்சு வேகமாக அடக்கம் பண்ணுறதில்ல. விருந்தாளிகள் வந்துட்டால் விருந்தாளிகளை கவனிக்கிறதில்ல. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கிட்டா கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும்போது சீக்கிரமாக செஞ்சு. 6வது சொன்னாங்க, தப்பு நடந்துடுச்சுன்னு சொன்னால், பாவம் செஞ்சிட்டீங்கன்னா தௌபாவை தாமதப்படுத்தாங்க. ரொம்ப முக்கியம், தௌபாவை தாமதப்படுத்த. ஏன்னா ஒரு தௌபாவை தாமதப்படுத்த அது ஒரு தனி பாவமாகும். இதுதாங்க ஜல்லத்துக்கான காரணம். முதல்ல விளங்குங்க, ஒரு பாவம் நம்ம செய்யும் போது அந்த பாவத்தினால ஒரு புள்ளி இதயத்தில் உழுது, அப்படிதானே? இதா அது நம்ம தம்பன் ஹதீஸ்ல என்ன வருது? ஒரு பாவத்தை செஞ்சிட்டா ஒரு புள்ளி வருது. நமக்கு தெரியலையே புள்ளி விழுறது என்ன. புள்ளியை எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் நான் மூமின்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. இதா சர்ரத்க ஹஸனாத்துக வஸாஅத்க ஸய்யிஆத்துக ஃபஅன்த மூமின். நீ ஒரு முழுமையான மூமின்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, நீ நன்மை செய்யும் போது உன் மனசுல சந்தோஷம் வரும், நீ தப்பு செய்யும் போது மனசுல ஒரு வகையான கவலை வரும். கவலை வரும். இது ரஹ்மானுடைய மெஹமானது, விருந்தாளி. நம்ம மனசுல வரக்கூடிய கவலை இருக்குது பாருங்க. பாவம் தான் செய்யறோம், தவறு தான் செய்யறோம், ஆனாலும் உறுத்தல் இருக்கும். அந்த உறுத்தல் வந்துகிட்டே இருக்கும். அந்த உறுத்தல் என்ன தெரியுமா? அதுதான் ஒரு மோமினுடைய இதயத்தில் உள்ள புள்ளி. புள்ளி விழுந்துருச்சுன்னா உறுத்தல் வரும். உறுத்தல் வந்தா என்னங்க செய்யணும்? ஓ, தப்பா இருக்குமோ அப்படின்னு உடனே தௌபா செய்யுங்க. இதை விட்டல் வைங்க. காலப்போக்கில் புள்ளிகள் விழ 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 அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? அடுத்த கட்டம் பாவம் செய்யும் போது அந்த உணர்வும் உறுத்தலும் வராது. முதல்ல அல்லாஹ் அதை நிறுத்திடுவான். அதையும் நம்ம கண்டுக்காம விட்டேன்னு வைங்க, பின்ன ஒரு கட்டம் பாவம் நன்மையா தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த கட்டம் தாண்டுச்சுன்னு வைங்க, அந்த பாவத்தை நியாயப்படுத்த ஆரம்பிப்பான். பாவத்தை நியாயப்படுத்திட்டாலே குஃபருடைய வாசலுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இதுதாங்க நிலைப்பாடு. இது நிலைப்பாடு. நான் இது ஒரு பாடமாகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே நீங்கள் இந்த சுய பரிசோதனை விஷயத்தை நம்ம கவனமாக இருக்கணும். சில விஷயங்களில் உறுத்தல் வரும்போதே நம்ம அந்த இடத்தை ஸ்டாப் பண்ணணும். சஹாபிகள் அப்படித்தான். சஹாபிகளுடைய விஷயமே அப்படித்தான். ஒரு சின்ன ஜல்லத்து நடந்துருச்சுன்னு வைங்க, சின்ன தவறு நடந்துச்சுன்னு வைங்க, அந்த உறுத்தலுக்கு அவங்க கொடுக்கிற மரியாதை இருக்குது பாருங்க. அந்த உறுத்தல் அதை விட மாட்டாங்க. அது போனாதானே அடுத்த கட்டத்துக்கு மாறும். புள்ளி புள்ளியாக விழுந்து அது கருப்பாக மாறி பாவம் எது நன்மை எதுன்னு தெரியாம நன்மை பாவமாக பாவம் நன்மையாக இந்த நிலைக்கெல்லாம் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாப்பு. முதல்ல ஒரு சின்ன ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு உட்கார்ந்து பயான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, யதுகுலு அலைய அஹதுக்கும் ஆஸரு ஸினா ஃபீ ஐனைஹி. ஒருவர் உள்ளே நுழைகிறார், அவருடைய முகத்தில் ஜினாவினுடைய அடையாளம் தெரிகிறது அப்படின்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு ஆடி போயிட்டாங்க. அவஹியும் பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் இது என்ன வஹியா வருதுன்னு கேட்டாங்க. வஹியா வருது. என்ன நடந்துச்சு? அனஸ் ரலியல்லாஹு வர வழியில ஒரு பெண்ணை பார்த்தாங்க, அழகா இருந்துச்சுன்னு கீழே குனிஞ்சிட்டாங்க. திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டாங்க.
சாலிஹீன்களுடைய தொடர்புல இருக்கிற பொழுது அல்லாஹ் அக்பர், அவங்களுடைய முகத்தை பார்த்தே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஜினாவினுடைய அடையாளம் இருக்குது, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயம் நினைப்போம் வாழ்க்கையில. அது ஜல்லத், அது ஜல்லத்துக்கான வழி, அது சருகுவதற்கான வழி. அது இதைத்தான் அப்படியே தொட்டு 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 போய் கடைசியில் அங்க போய் நிற்கும். இப்படியே விட்டன்னா கடைசியில் 2 விஷயம் நடக்குங்கிறாங்க. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இப்படியே நம்ம இதை கண்டுக்காம விட்டுன்னு வைங்க, இந்த ஜல்லத்துகளை அது எப்படி பயிற்சி எடுக்கணுங்கிற 2வது விஷயம். இந்த ஜல்லத்துகளை நம்ம கவனிக்காம, இந்த சருகுதலை, இந்த வழிகேட்ட அப்படியே கவனம் இல்லாம இந்த நஃப்ஸை உட உட கல்பு புல்ல அழுக்காய் அழுக்காய் கடைசியில மௌத்தினுடைய நேரத்தில் 2 விஷயம் நடக்குங்கிறாங்க. ஒன்று ஷக்கு வரும், இன்னொன்று ஜஹூது வரும். ஒன்று ஈமான்ல சந்தேகம் வந்துருமா, 2வது இறை மறுப்பினுடைய எண்ணங்கள் வந்துடும். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதான் நம்ம அனைவர்களும் அதிலிருந்து பாதுகாப்பானார். அதுக்கு முதல்ல நம்மளை நாம சுய பரிசோதனை செய்யணும். சின்ன ஆரம்பத்திலேயே அந்த கடிவாளத்தை பிடிக்கணும், அதனுடைய நூலை பிடிக்கணும், அதனுடைய விஷயத்தை பிடிக்கணும். தௌபா ஒண்ணுமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி ஒருத்தர் வந்தார். வந்து சபை நிறைஞ்சிருக்கிற சபை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டார். ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. குர்ஆனில் அல்லாஹு தாலா மாஊன் அப்படின்னு ஒரு சூறா இறங்கியிருக்குது. அந்த சூறாவில் ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், இப்படி ஒரு ஆயத்து வருது. தொழுகையாளிகள் கவனக்குறைவாக மறதியாக, தொழுகையில கவனக்குறைவா அப்படி தொழுகிறாங்க இல்லையா, இந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு ஆயத்து. மறதியா, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம. இப்போ இந்த கிராமவாசி என்ன கேட்டார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன தெரியுமா, தொழுகைக்காக தக்பீர் கட்டுனா முழு கவனமும் அல்லாஹ் மேல இல்ல, முழு கவனமும் தொழுகையில இல்ல, வேற ஏதாவது சிந்தனைகள் வருது, தொழுகையில என்னமில்லாம வந்துட்டு போகுது. நம்ம தக்பீர் கட்டுனா தானே எல்லா முசீபத்தும் உள்ள வருது. அப்படித்தானே நம்ம தொழுகைகள் அப்படித்தானே இருக்குது. நிசியான்களும் மறதிகளும் சகுவுகளும் நிறைஞ்சுத்தானே நம்ம தொழுகைகள் இருக்கு. தொழுகிறோம், தொழுக வரதையே நம்ம பெருசா நினைச்சுக்கிறோம், நம்ம தொழுகிறதையே என்ன செய்யறோம். அதுவும் தொடர்ந்து தொழுதுட்டாருன்னா இவர் வானத்திலிருந்து தனக்கு வகி வருதான்னு எதிர்பார்ப்பார். அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கரெக்டா தொழுவாயில இருந்தோம்னா நம்மள நான் பெர்ஃபெக்ட்டுங்க, நான் தொழுகைக்கு உள்ள என்ன ஓட்ட உடசல் இருக்குது நமக்கு தானே தெரியும். தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் வாங்குற வரைக்கும் உள்ள நடக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களும் இது அவங்களுடைய வெளிச்சம். அது ஒரு கிராமவாசிக்கு வந்த கவலை, என் தொழுகை சுத்தம் இல்லை, என் தொழுகை என்னென்னலாமோ வருது உள்ள, நான் இப்படித்தான் தொழுகிறேன் யா ரசூலல்லாஹ், இவ்வளவு ஓப்பனா சொல்லணுமே. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல அந்த தொழுகையை கண்டிக்கிறான். என் தொழுகை கபூல் ஆகுமா, அல்லாஹ் ஏத்துக்கிடுவானான்னு வந்து பயத்தோடு வந்து கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லலான்னு தயாராகிறாங்க. பக்கத்தில் இருந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, தோழரே தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லைன்னா அதை எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு மட்டும்தான் தொழுகணும், இல்லைன்னா அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான்ட்டாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, ஒரு சபை ரசூல் இருக்கிற சபை, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவ்வளோ உண்மையில் இவ்வளோ ரோஷப்படுறாங்கன்னு சொன்னால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய தொழுகை அப்படித்தான் இருக்கும். நாம் எல்லாம் தொழுகைக்கு உள்ளே போன பின்னாலையும் கூட இன்னும் ஹாதிராக மாட்டோம். ஆனால் அலி ரலியல்லாஹுவை பற்றி ஹதீஸில் வருது, பாங்கு சொல்லும் போதே அவர் தொழுகைக்குள்ளே போயிடுவார். பாங்கு சத்தத்தை கேட்டுட்டாலே ஆள் மாறிடுவார், ஹால் மாறிடுவார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அப்படியே நிறம் மாறிடும். நீங்க போயெல்லாம் பக்கத்தில் போய் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுட்ட பாங்குக்கு பின்னாடி என்ன செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். சில நேரங்களில் தொழுகைக்கு முன்னால் உள்ள நேரங்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு நம்ம பயப்படுவோம். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் போய் சடன்லி உள்ள நுழைய முடியாது. தொழுகைக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹால் பூரா மாறுங்கிறாங்க. ஒரு கட்டம் அப்படி இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட கேட்டாங்க, மன்னந்தி நீ யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஆயிஷா அப்படின்னு சொல்லி சொன்னேன். மன்ன ஆயிஷா, எந்த ஆயிஷா, ஆயிஷானா யாருன்னு கேட்டாங்க. பின்த் அபூபக்கர்னு, அபூபக்கருடைய மகள் ஆயிஷா அப்படின்னு. மன்ன அபூபக்கர் யாருன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் விளங்கிட்டேன், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது,
செல்லாசத்தினுடைய நிலை வேற நிலை இருக்குது அப்படி நான் நிப்பாட்டிட்டேன். அந்த நிலைகள் அது குறைஞ்சபட்சம் மோமின்கள் ஒது செய்யும் போதாவது அந்த நிலைக்கு வரணும்னு எழுதுறாங்க. ஒதுவினுடைய நிலையிலேயாவது நம்ம என்ன செய்யணும், அதுவும் தாண்டி சுண்ணத்திலேயாவது அந்த நிலையை நம்ம கொண்டு வரணும். நம்முடைய நிலைகள் எப்படி இருக்குது? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அலி ரலியல்லாஹு கோவப்படுறாங்க, ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் தொழுகுவாங்க. சொன்னாங்க, தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லைன்னா எப்படிங்க அப்படின்ட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அலி ரலியல்லாஹுட்ட கேட்டாங்க, அலியே நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, ரோஷப்படுறீங்க, உங்களால் ரொம்ப வேண்டாம் ஒரு 2 ரக்காத்து அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு மட்டும் தொழக முடியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் தொழுகையில். யா ரசூலல்லாஹ் நான் தொழுதுருவேன் அப்படின்னாங்க. நான் தொழுதுருவேன் யா ரசூலல்லாஹ். அப்படியா, தொழுங்க பார்க்கும் 2 ரக்காத்து மட்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது தொழுகையில். எந்த சிந்தனை? இந்த நம்பிக்கையில் சரின்னு சொன்னாங்க. அப்படியே தொழுது பழக்கப்பட்டவர்கள். சில பேர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய நசீபுங்க. சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, நான் தக்பீர் கட்டுனா நீங்கள் என்னன்னாலும் பேசிக்கிட்டீங்க, எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? நம்ம அந்த நிலைக்கு வந்துட்டோமா? இன்னைக்கு நம்ம அந்த நிலைக்கு இன்னும் வரலையே. நம்முடைய தொழுகைகள் சஹாபிகளுடைய தொழுகையோடு ஒப்பிட்டா எப்படி இருக்கிறோம்? தக்பீர் கட்டுனா அவங்க யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹுடைய அம்மா தாய், அவங்களுக்கு 2 பிள்ளை, அஹமது கசாலி, முகமது கசாலி. 2 பிள்ளைக்கு பேர் என்ன வச்சாங்க? முகமது கசாலி, அஹமது கசாலி. முகமது கசாலி ரஹ்மத்துல்லா தான் நாம வரலாற்றில் படிக்கிற யஹ்யா உலூமுத்தீனுடைய ஆசிரியர். அஹமது கசாலி அண்ணன், முகமது கசாலி தம்பி, அண்ணன் தம்பி. அந்த அம்மா பிள்ளையை எப்படி வளர்த்துருக்கிறாங்க பாருங்க. இவரு ஆலிம், யாரு? அஹமது கசாலி. முகமது கசாலி ரஹ்மத்துல்லா ஆரிஃப். இவங்க தஸவுஃப்ல, அவங்க ஃபிக்ஹ்ல. 2 பேரும் பெரிய ஆலிம்கள். ஆனால் கசாலி ரஹ்மத்துல்லா ஊரினுடைய இமாம், மஸ்ஜிதினுடைய இமாம். அவங்களுக்கு பின்னால் அஹமது கசாலி ரஹ்மத்துல்லா தொழ மாட்டாங்க, வேற இடத்துல. ஒரு நாள் அவங்க அம்மாட்ட போய், என் அண்ணன் என் பின்னால் தொழமாட்டுக்காருன்னு சொன்ன உடனே மகனை கூப்பிட்டு, எப்பா நீ பின்னால் தொழுகணும், ஏன்பா உன் தம்பிக்கு பின்னால் தொழமாட்டுக்குத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிடிச்சி அண்ணனை சத்தம் போட்ட உடனே அவர் தொழுகைக்காக வந்தாராம். ஃபஜ்ர் தொழுகையில் வந்து பின்னால் வந்து தக்பீர் கட்டி நின்னார். தக்பீர் கட்டி அவர் ஓத ஆரம்பித்து முகமது கசாலி ரஹ்மத்துல்லா தொழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில முதல் ரக்காத்திலே தக்பீர் அவுத்துட்டார். போய் தனியாக தொழுதுட்டார். இவர் தொழுது முடித்த உடனே, விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க அம்மாட்ட போய் சொன்னாங்க, அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு, என் பின்னால் தக்பீர் கட்டி தொழுதுட்டு நின்று தக்பீர் அவுத்துட்டு போயிட்டாரு. உடனே 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டாங்களாம். தாய் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்பா நீ அந்த மாதிரி செஞ்ச? தொழுகைக்காக போய் தக்பீர் கட்டி நின்றுட்டு ஏன் நீ தக்பீர் அவுத்துட்டு போனன்னு கேட்டாங்க. அஹமது கசாலி ரஹ்மத்துல்லா அண்ணன் சொன்னாராம், நான் அவருக்கு பின்னால் தக்பீர் கட்டி நின்று தொழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய கஷ்ஃபில் தொழுகையில் அவருடைய சிந்தனை வெளியே போயிடுச்சு, அதனால நான் தக்பீர் அவுத்துட்டேன் அப்படின்னா. என் கஷ்ஃபில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் தொழுகையில் அவர் நிலையில் இல்லை, கவனம் மாறிட்டு அவருக்கு. தொழுகையில் கவனம் திரும்பினதுனால நான் அதுக்கு பின்னால் அந்த இமாமுக்கு பின்னால் நின்று நான் தொழுக மாட்டேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் பாருங்க, எவ்வளோ பெரிய சீதேவியாக இருப்பார் பாருங்க. இப்போ அம்மா கசாலி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எப்பா நீ ஏன்பா தொழுகையில் உன் கவனம் மாறுச்சு, நீ எப்படிப்பா தொழுகையில் கவனத்தை நீ பறி கொடுத்த? கசாலி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அம்மா நான் துனியாவினுடைய கவனம்லாம் எனக்கு திரும்பலம்மா, அண்ணன் சொல்கிறது உண்மை தான். ராத்திரி முழுக்க நான் ஒரு சட்டத்தை நான் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருந்தேன், அந்த ஆய்வு செய்த அந்த சட்டங்கள் என் தொழுகையில் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொன்னாராம். கசாலி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் 2 பேருமே நான் நினைக்கிற மாதிரி பிள்ளைங்களாக நீங்கள் இல்லை, 2 பேருமே தப்பு செஞ்சுருக்கிறீங்க. நம்ம பிள்ளையை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு பாருங்கள். இன்னைக்கு பிள்ளைகளை தொழுகையை அனுப்புறதுக்கே பெரிய பாடு. இன்னைக்கு தாய்மார்கள் இன்னைக்கு தொழுகைக்கு அனுப்புறதுக்கே என்ன பாடுபடுறாங்க முதல்ல. ஆனால் புள்ள தொழுகையில கவனம் திரும்பக்கூடாதுங்கிறது ஒரு தாயினுடைய சட்டம். அது கசாலி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இங்க வா, நீ தொழுகையில உன் கவனம் அல்லாஹ்வை விட்டு திரும்புறதுக்கு என்ன காரணத்தை சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது.
அகமது கசாலிகிட்ட சொன்னாங்க, எப்போ உன் கஷ்புல உன் சகோதரருடைய எண்ணம் தொழுகையில் மாறிடுச்சு நீ கஷ்புல பார்த்துட்டியோ அப்போவே நீ முதல்ல தொழுகையில் இல்லைன்ட்டாங்க. கஷ்புன்னா கூட நீயே முதல்ல தொழுகையை விட்டு வெளியே வந்துட்டேன்ட்டாங்க. அவ எப்படி அவங்க தொழுது இருப்பாங்க அந்த மக்கள், இந்த சாலிகின்கள். நம்ம தொழுகையெல்லாம் நினைச்சு பார்க்கும் நமக்கு இது ஆச்சரியமா இருக்கு, இப்படியெல்லாம் இருப்பாங்களா? ரெண்டு பேரையும் கண்டிக்கிறார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு இங்கே தொழுகையில கவனங்கள் சிதை. எனக்கு இங்க ஒரு இடத்துல ஞாபகத்துக்கு வருது ஒரு சட்ட விஷயம், ஒரு சட்டத்தை நான் இங்க சொல்ல விரும்புறேன். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சட்டம் எழுதுனாங்க. என்னன்னா, 2வது ரக்காத்துல இருப்புல இருப்போம், முதல்ல இருப்புல இருப்போம் பாருங்க, முதல்ல இருப்பு. அதில் நம்ம அத்தஹியாத்து ஓதுவோம் தானே, அத்தஹியாத்து ஓதும் போது ஸலவாத்து ஓத மாட்டோம், அப்படி தானே? ஸலவாத்து ஓத மாட்டோம். 2வது இருப்பில் தான் நம்ம என்ன ஓதுவோம்? ஸலவாத்து ஓதுவோம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய சட்டம் அதுதான். ஆனால் ஷாஃபியில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு தான் முதல் இருப்பை முடிப்போம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஸலவாத்து ஓதக்கூடாது. ஒருவேளை ஒருவர் மறந்து ஸலவாத்து ஓதிட்டாருன்னு சொன்னால் அவர் சஜதா சஹூ செய்யணும்னு சொல்லி சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸலவாத்து ஓதுனதுக்காக சஜதா சஹூ செய்யணும். இந்த சட்டத்தை எழுதிட்டு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் போய் படுக்கும்போது கனவுல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களாம். வந்து கேட்டாங்களாம், என்ன அபூ ஹனீஃபா என் மேலே ஸலவாத்து சொன்னதுக்காக நீங்கள் சஜதா சஹூ செய்யணும்னு எழுதி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், தொழுகையில் இருக்கிற ஒருவர் உங்கள் மீது ஸலவாத்து சொல்றத தன் நிலை மறந்து ஒருத்தர் மறதியாக சொல்கிறான்னா அதை நான் ஏற்றுக்க முடியாது யா ரசூலல்லாஹ். ஸலவாத்துங்கிறது உங்கள் மேலே சொல்றதுங்கிறது உணர்வு பூர்வமாக சொல்லணும், அது மறதியில் வரக்கூடாது, மறதியில் வரக்கூடாது. எனவே மறதியில் ஸலவாத்து சொல்றவங்களை கண்டிக்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் என்று சொன்னார்கள். தொழுகைங்கிறது உணர்வு பூர்வமானது. அந்த தொழுகையில மறதிங்கிறது அத்தஹியாத்தில் இருக்கிற பொழுது கூட ஒரு மனிதர் சலாம் வாங்குற வரைக்கும் அந்த மறதி வரக்கூடாதுங்கிறாங்க. மறதியை கண்டிக்கிறாங்க. சஹூ மறதியில கொண்டு வராதீங்க. என்ன அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அல்லாஹ் குர்ஆன்ல அவ்வளவு கடுமையாக கண்டிக்கிறாங்க. மறதியான தொழுகையாளிகள் இவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அலி ரலியல்லாஹு தொழுகிறேன்னு போய் சொல்லிட்டு போய் உது செஞ்சு ரொம்ப பயபக்தியா உது செஞ்சு போய் சஹாபிகளுக்கு முன்னால போய் நின்று 2 ரக்காத்து தக்பீர் கட்டி 2 ரக்காத்து தான். ஆனால் தொழுகிறதுக்கு முன்னால் திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒருவேளை அப்படி 2 ரக்காத்து தொழுதுட்டா எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன தருவீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடத்துல இருக்கிற பொருட்களில் விலை உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குது. யமன் நாட்டினுடைய அரசர் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஒரு போர்வை இருக்குது, அதுதான் என்கிட்ட இருக்கிற பொருட்களில் விலை உயர்ந்த பொருள், அதை வேணா நான் உங்களுக்கு தந்தேன், தொழுகுங்க பார்க்குன்னு சொன்னாங்க. சரின்ட்டு போய் தக்பீர் கட்டி தொழுகிறாங்க. எல்லாரும் ஆச்சரியத்தோடு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு பார்க்குறாங்க. தக்பீர் கட்டி தொழுது முடிச்சுட்டு சலாம் வாங்கிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அலி 2 ரக்காத்து வேறு சிந்தனையே இல்லாமல் தொழுதுட்டீங்களான்னு கேட்டாங்க. தொழுகையில், யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போய் நான் ஒலு செஞ்சேன், ஒலுவை பரிபூர்ணமாக செஞ்சேன், ஒலுவை பரிபூர்ணமாக செஞ்சேன். அந்த வார்த்தையை நீங்கள் ஹதீஸில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஒலுவில் முதல்ல கம்ப்ளீட் இல்லைன்னா அதனுடைய பாதிப்பு தொழுகையில் தான் இருக்கும். ஒலுவனுடைய பாதிப்பு ஒரு தொழுகையில் ஒருத்தர் பக்தியையும் இஹ்லாஸையும் ஹுஷூவையும் ஹுதுவையும் கொண்டு வரது எங்கே இருக்குங்க? அஸ்பிகில் ஒலு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலுவை முதல்ல கம்ப்ளீட்டாக செய். கழுவப்பட வேண்டிய உறுப்புகள் அது கவனமாக அந்தந்த இடங்கள்ல அதுல கவனம் செலுத்துறது இல்ல. இதுதான் இந்த கவனக்குறைவு அங்க வரைக்கும் இழுத்துட்டு வருது தொழுகையில. நான் ஒழுவ பரிபூர்ணமாக செஞ்சேன், போய் தக்பீர் கட்டினேன், முதல் ரக்காத்து சூரா ஓதுனேன், ஃபாத்திஹா ஓதுனேன், ரக்காத்து ஓ சஜத்து ருக்கு செஞ்சேன், சுஜூது செஞ்சேன், முதல் ரக்காத்தை முடிச்சிட்டேன். 2வது ரக்காத்திற்காக நான் எழுந்திருச்சேன், 2வது ரக்காத்திற்காக எழுந்திருச்சு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனேன், சூரா ஓதுனேன், ருக்கு செஞ்சேன். ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போது நீங்க ஒரு போர்வை தரேன்னு சொன்னீங்களேன்னு ஒரு போர்வை ஞாபகம் வந்துச்சுன்னா, எப்படித்தான் செய்தான் அதை கொண்டு வருவானோ தெரியாது. அவனுக்கு தெரியும் யார் யார்கிட்ட என்ன கொண்டு வரணுங்கிறது தெரியும், யார் யாருக்கு என்னது எதை கொண்டு வந்து முன்னால நிறுத்தணும் தெரியும் இல்லையா?
நிறைய நேரம் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம், வந்து தக்பீர் கட்டி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு பொருள் காணாமல் போயிட்டா ஒன்றும் செய்யவான, நீ தக்பீர் கட்டி போய் நின்று பாரு, ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவனுக்கு தொழுகையில் தான் கவனம் போகக்கூடாது, பொருள் எங்கே இருக்கு நான் காட்டி தந்துறேன்னுவான் அவன். தொழுகை எங்கே இருக்கு நான் காட்டி தந்துறேன். வாழ்க்கையில் சல்லத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கான வழிகளை நான் சொல்லித்தரேன். தொழுகையில் வரக்கூடிய சகுதான் ஒரு மோமினுடைய முதல் சல்லத்தை ஆரம்பிக்குது. தொழுகையில் அந்த மறதிகள் வருவதற்கு அந்த வழிகளை அடைக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த போர்வையை கொண்டு வந்து நிறுத்தி கண்ணுக்கு முன்னால காட்டி, நானும் சலாம் வாங்குற வரைக்கும் போராடுறேன். அவன் முன்னால நிறுத்திட்டான், போர்வைதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பிறகு யாரோ ஒருத்தர், ஒரு கிறிஸ்தவருக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. உங்க தொழுகை சுத்தமானதா, எங்களுடைய தொழுகை சுத்தமானதா அப்படின்னு ஒரு விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்தில் அவன் சொன்னா, உங்க தொழுகையில் ஷைத்தான் உள்ள வருவானான்னு கேட்டான் அவன். ஆமா, எங்க தொழுகைக்கு உள்ள ஷைத்தான் வருவான். தொழுகைக்குள்ள யார் வருவா? ஷைத்தான் வருவான். ஷைத்தானுக்கு பாங்குனா தான் பயம், பாங்க கேட்டா ஓடுவான். ஹதீஸ்ல வருது, பாங்க கேட்டா என்ன செய்வான்? ஆனா தொழுகைக்கு தக்பீர் கட்டுனா சஃபுக்குள்ள வந்துருவான். அவன் தொழுகைக்கு உள்ள வரைக்கும் வருவான். அல்லாஹ் அதுக்கு வழி கொடுத்துருக்கிறான். ஆனா பாங்கு தாவத்து தாமாது, அது அவனுக்கு பயம். அது தக்பீர் கட்டுனா உள்ள வந்துடுவான். உங்க தொழுகைக்கு ஷைத்தான்லாம் உள்ள வருவான். அலி ரலியல்லாஹு உள்ள வருவான். எங்க வணக்கத்தில் ஷைத்தான்லாம் வர முடியாது அப்படின்னு அந்த பாதிரி சொன்னார். அப்ப எங்க வணக்கம் தானே உயர்ந்தது, எங்க வணக்கம் தானே சிறந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்பா திருடன் எங்கப்பா போய் திருடுவான்? பாலடைஞ்ச வீட்டுக்கா போய் திருடுவான்? எங்க விலைமதிக்க முடியாத சொத்தும் பொருளும் இருக்குது அங்கே தானப்பா அவன் வருவான். அவனுக்கு இங்கே வேலை இருக்குது, அங்கே என்ன வேலை இருக்குது? அங்கே அவன் செய்கிற வேலை நீங்கள் செய்கிற போகிற, அவனுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்டான். அலி ரலியல்லாஹு விடுவாங்களா அந்த வார்த்தையை? அவனுக்கு எப்பொழுதுமே இது மேல ஒரு கண், அவன் உள்ள வருவான். சஹாபிகளும் தாபீன்களும் சாலிஹீன்களும் ஷேகுமார்களும் தொழுகையினுடைய விஷயங்கள் ரொம்ப அழுத்தமாக அந்த பக்தியை கொண்டு வருவதற்கு சஹாபிகள்ல ஹவ்வாத் இப்னு ஜுபைர் அப்படின்னு ஒரு இளைஞர் இருந்தார். ஒரு அந்நிய பெண்ணோடு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட அந்த பழக்கம். அந்நிய பெண்கள்கிட்ட சாதாரணமாக சில பேர் பார்த்துருக்கோம் இல்லையா, கள்ளம் கபடம்லாம் இருக்காது, ஆனால் சாதாரணமாக அந்நிய பெண்களோட நினைச்சுவாங்க, பேசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் அந்த பக்கமாக வந்துட்டாங்க. ஹவ்வாத்தை பார்த்துட்டாங்க. ஹவ்வாத், என்ன இங்கே நிற்கிறீங்க, என்ன இந்த பெண்களோட என்ன அப்படின்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த இடத்துல எதிர்பார்க்கல. அவர் யார் ரசூலல்லாஹ், ஷரதத் ஜமலி, என் ஒட்டகம் ஒன்று காணாமல் போயிட்டு தேடிட்டு இருக்கிறேன் யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு போய் சொல்லிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சரி, அந்த ஒட்டகம் கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க. ரசூலுக்கு தெரியும் இவர் போய் சொல்றாருன்னு. ஒட்டகம் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த ஹவ்வாத் சொல்றாரு, அதுக்கு பிறகு எப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்ப்பாங்களோ, ஹவ்வாத் மா ஃபால ஷராது ஜமலிக், அந்த காணா போன ஒட்டகம் யார ரசூலல்லாஹ் கிடைக்கலையே யார ரசூலல்லாஹ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பொய் தான் சொன்னேன், அது ரெண்டாவது பொய்யாச்சு. பாவம் அப்படித்தாங்க, ஒரு பாவத்தை தௌபா செய்யாமல் விட்டேன்னு வைங்க, அடுத்தடுத்து பாவத்தை உருவாக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் சல்லத்துங்கிறேன். நான் இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டுமே நின்று பேச விரும்புகிறேன். இதில் மட்டுமே நம்ம அழுத்தமாக தெளிவாக இருக்கணும். பாவங்களுக்கு இடைவெளிகள் கொடுக்க கொடுக்க அது பாவங்களை ஏற்றுக்கிட்டே போகும், அது பாவங்களை அடிக்கிட்டே போகும். சிறு பாவங்கள் ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான் சின்ன பாவம், அது ரெண்டாக மூன்றாக தொடர்ந்து மாறுகிற பொழுது அது கபீரத், அது பெரும் பாவமாக ஆகும். பெரும் பாவம் தொடர்ந்து ஆகிற பொழுது வணக்கங்களுக்கு நசீபை குறைக்கும், அது வணக்கங்களை நசீபை குறைக்கும். சின்ன விஷயம்தான். என்னாச்சு, ஒட்டகம் கிடைக்கல, கிடைச்சா சொல். இப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சோதனையான காலகட்டம். நான் பள்ளிவாசலுக்கு உள்ள போறதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டின உடனே தான் கடைசி சஃப்ல போய் நிற்பேன். சலாம் வாங்கின உடனே முதல் ஆளாக வெளியே ஓடி வந்துடுவேன். என் வாழ்க்கையில் நான் எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரிலாம் தொழுததில்லை. முனாஃபிகீன்கள் தான் இப்படி தொழுவாங்க. நான் அந்த காலகட்டத்தில் ரசூல்கிட்ட இருந்து மறைஞ்சி இருக்கிறது இப்படிலாம் செஞ்சேன். என் மனசில் தவிப்புன்னா தவிப்பு, நிம்மதியாக தொழ முடியலையேங்கிற தவிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் பள்ளிவாசல் பக்கமாக வந்து பார்த்தேன், பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களான்னு பார்த்தேன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை வெளியே போயிருக்கிறாங்க. நிம்மதியாக தொழுது எவ்வளோ நாள் ஆச்சு தக்பீர் கட்டி, சரின்ட்டு நிம்மதியாக தொழுதுன்னு சொல்லி உது செஞ்சுட்டு வந்து நான் பள்ளிவாசலில் போய் நிம்மதியாக தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்தேன். ஃபதஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜித. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ளே உள்ள நுழையிறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் தொழுகையில் என் கவனம் இருக்கும், நான் நிம்மதியாக தொழணும்னு உள்ளே போயிருக்கிறேன். தக்பீர் கட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு யாருக்கு பயந்து நான் இருந்தேன்னா ரசூலுல்லாஹ் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்த உடனே என் கவனம் பூரா மாறுது. சரி ஓகே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது அவங்க வேலையாக வந்திருப்பாங்க போயிடுவாங்கன்னு நினச்சி நான் பாட்டு தொழுதுட்டு இருக்கிறேன். நேரில் என்ன நோக்கி வராங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கவலை அதிகமாகிடுச்சு. என் பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. என்னடா இது வம்பா போச்சு, பக்கத்தில் உட்காந்துட்டாங்களே, இன்னும் ஒரு தடவை போய் சொல்லணுமா, எவ்வளோ தடவை தான் போய் சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தொழுகையை நீட்டு ரொம்ப தூரம் நீட்டினேன். என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப பிஸியான ஆள் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால் எழுந்து போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஹவ்வாத் எவ்வளோ நீளமாக தொழுதாலும் கேட்டுட்டு தான் போவேன்ட்டாங்க. எவ்வளோ தொழுகை நீண்டாலும் எனக்கு அந்த கொஸ்டின் இருக்குதுன்ட்டாங்க. ஆஹா, தொழுகையில் நடக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுகையில் நிற்கிறார். சரி, இதுக்கு மேலேயும் தொழுகை நீட்ட முடியாதுன்னு வந்து சலாம். என்ன ஆச்சு? மாஃபாட ஷராது சமல். அந்த ஒட்டகம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? அப்போ சொன்னேன்னா நான் வேலை பார்த்து நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் மேலே சத்தியமா அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை, இதோடையாவது என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு. அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை யா ரசூலல்லாஹ். ஃபலஹிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ஹரஜ. ஒன்றுமே சொல்லலை, சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ஏன் போய் சொன்னேன், இப்படி சொல்லியிருக்கலாமே, மேலும் எதையுமே கேட்கலைங்கிற சொல்கிறேன். அன்னைக்கு முடிவெடுத்தேன், வாழ்நாளில் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன், அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவெடுத்தேன்னு அந்த வாலிபர் சொல்கிறாரு. பார்த்து சஹாபிகளை பாருங்க, தப்பு செஞ்சிட்டாலும் கூட அந்த தொழுகை மேல உள்ள அந்த ஈர்ப்பு இருக்குது பாருங்க. என்னால தொழ முடியலையே, என்ன ஒரு பாவம் தொழுகையினுடைய ஹசானாவை தான் முதல்ல எடுக்குது. ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, அவருக்கு நசீப் என்ன போகுது? தொழுகை தான் நசீப் போகுது. ஹதீஸ்ல வருதுங்க, ஒரு ஹராமான பார்வை செய்கிற வேலை என்ன தெரியுமா? முதல்ல எடுக்கிறதே உங்க இபாதத்தினுடைய லஸ்ஸத், இன்பத்தை தான் எடுக்குமா முதல்ல. ஹதீஸ்ல வருது. ஒரு பார்வன் ஹராமான பார்வன் நினைக்கிறோம், ஒரு அந்நிய பெண் மேல நம்ம வைக்கிற ஒரு ஹராமான பார்வன் நினைக்கிறோம். அது செய்யற வேலையே வணக்கத்தின் மேல் உள்ள ஹலாவத்தை, லஸ்ஸத்தை, இன்பத்தை முதல்ல தொடச்சிரும். அப்போ எங்க நம்ம தொழுகுவோம்? தொழுகையினுடைய நேரம் வந்தாலும் பார்த்துக்கலாம், போகலாம். ஃபர்து எப்படி இருந்தா சுன்னத் எப்படி இருக்கும், வாஜிப் எப்படி இருக்கும், தஹஜ்ஜத் எப்படி இருக்கும்? நம்முடைய பல பேர்களுடைய வணக்கங்கள் சுணங்குவதற்கும் சோம்பலாவதற்கும் காரணத்தை எங்க தேடணும் தெரியுமா? ஏதோ ஒரு குற்றங்களை நாம் அலட்சியமாக விட்டு கொண்டிருக்கிறோம் அர்த்தம். பாவங்களை அலட்சியப்படுத்துறது இங்கதான் வந்து பிடிக்கும், அது இங்கதான் வந்து பிடிக்கும். சஹாபிகள் வணக்கத்தின் மீதான அந்த ஈடுபாடு, அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. அப்போ வந்து ரெண்டு சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, என்ன யார ரசூலல்லாஹ் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க? மிக்தாத் சுபைர் ரலியல்லாஹு. இல்லை, என்னுடைய ஹுபைபு, நான் ஒரு 40 நாளைக்கு முன்னால் ஹுபைபை நான் அனுப்பி வச்சேன் உஸ்தாதா மார்க்கம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அந்த ஹுபைபை அவங்க துரோகம் பண்ணி ஹுபைபை கொண்டு வந்து எதிரிகள் தூக்கு மேடையில் ஏற்றி கொண்டுட்டானுங்க ஹுபைபை. என் ஹுபைபனுடைய உடலை தூக்கு மேடையில் இன்னும் வரைக்கும் அடக்காமல் தொங்க விட்டுருக்குறாங்க. யாருடைய உடல்? ஹுபைப் ரலியல்லாஹுடைய உடலை பப்ளிக்கில் 40 நாளாக ஒரு உடலை தொங்க விட்டுருக்குறாங்க. மௌத்தாகி ஒரு கடைசியாக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செய்கிற கடமையை கூட செய்யாமல் ஹுபைப் தொங்க விட்டு. மிக்தாத் ரலியல்லாஹு, சுபைர் ரலியல்லாஹு 2 பேரும் வீரர்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஐயுக்கும் என்சிலு ஹுபைப் மின் ஹஷ்பதி, என் ஹுபைபை தூக்கு மேடையிலிருந்து இறக்கணும், உங்களில் யார் இதை செய்வீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் செய்கிறோம் யா ரசூலல்லாஹ்னு சொல்லிட்டு 2 சஹாபாக்கள் போனாங்க. போய் 2 பேரும் குதிரை வீரர்கள் போய் பாலைவனத்தில் முக்கியமான இடத்துல போய் தொங்க விட்டுருக்குறாங்க. இருட்டு நேரம், கடுமையான இருட்டு. இப்போ அதில் ஜுபைர் ரலியல்லாஹு மிக்தாத்கிட்ட சொன்னாங்க, நான் போய் ஹுபைபை நான் அவருடைய உடலை எடுத்துகிட்டு வரேன், என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னை பற்றி நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போகணும் செய்தியை, அதனால் நீங்கள் அப்படி இருங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அந்த பாவிகள் சுற்றி நின்று தூக்கில் ஏற்றுகிற பொழுதே 2 விஷயம்தான் கேட்டாங்க. முதல் விஷயம், உன்னை தூக்கு மேடையிலிருந்து இறக்குகிறோம், ஆனால் நீ நிற்கிற இந்த இடத்துல உன்னை அனுப்பி வச்ச அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாருங்கிற மனசில் நீ நினச்சிட்டு நீ இறங்கிரு. ஹுபைப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க
என் உயிரிலும் மேலான கண்மணியினுடைய காலில் ஒரு முள் குத்துறதை கூட என்னால் நினச்சி பார்க்க முடியாது, நீ அதுக்கு என் உயிரையே எடுத்துருன்னு சொன்னாங்க. உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. என்னுடைய வாழ்நாளில் கடைசி ஆசை என்னை 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு மட்டும் கூட, வேற ஒன்றும் நான் துன்யாவில் கேட்கலன்னு சொன்னேன். நீங்கள் கடந்து செல்லுகிற கபராளிகள் உங்களை பார்த்து ஒரே ஒரு ஏக்கத்துடன் பார்க்கிறார்கள். ஒரு 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு கிடைக்காதா, முழு துன்யாவும் கிடைக்கிறத விட 2 ரக்காத்து எங்களுக்கு கிடைச்சா பெருசுன்னு ஒவ்வொரு கபராளியும் நினைக்கிறாங்க. ஆனால் கடந்து போகிற நீ 2 ரக்காத்து அல்ல, எத்தனையோ ரக்காத்துக்கள் உனக்கு தொழுகை கிடைத்தாலும் நீ கவனம் இல்லாமல் கடந்து செல்கிறாய். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணம் பெருமக்கள். ஹுபைப் ரலியல்லாஹு 2 ரக்காத்து தொழுது முடிச்சுட்டு தூக்கு மேடையில் வந்து ஏறி என்ன சொன்னாங்க தெரியுமா? என் வாழ்நாளிலேயே இன்னைக்கு தான் இவ்வளவு ஷார்ட்டாக 2 ரக்காத்து தொழுது முடிச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் தொழுகையை நீட்டுனா உயிருக்கு பயந்து இவர் தொழுகையை நீட்டுறாரு நீ சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பொழுதுமே எனக்கு இவ்வளவு ஷார்ட்டாக தொழுது பழக்கம் இல்லை. முதல்ல இப்போ நான் தொழுது இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கு மேடையில் ஏறி என்ன செஞ்சுட்டாங்க? யா அல்லாஹ், என் சலாமை என் ரசூலுக்கு எத்தி வச்சிரு, என் கொலைக்கு காரணமான அத்தனை பேர்களையும் நீ பழிவாங்கணும் சொல்லிட்டு தூக்கு மேடையில் ஏறிட்டாங்க. அந்த ஹுபைப் ரலியல்லாஹுடைய உடலை 40வது நாள் தேடி போன 2 சஹாபாக்கள் இருட்டில் அந்த வெளிச்சம் மின்னல் வெளிச்சத்தில் கடந்து போய் அதில் சுபைர் ரலியல்லாஹு தூக்கு மேடையில் ஏறி கழுத்தை இறுக்கி கொண்டிருந்த அந்த கயிற்றை விலகி ஹுபைப் ரலியல்லாஹுடைய உடலை என் தோளில் தூக்கி போட்ட பொழுது சாதத் ஈமானி, என்னுடைய ஈமான் அதிகமானது என்று சொல்கிறார். ஏன்? உடலினுடைய சூடு இன்னும் தணியவில்லை என்று சொல்கிறார். ஓ தக்துரு தமஹு, அவருடைய இரத்தம் இன்னும் சொட்டி கொண்டிருக்கிறதுங்கிற. எத்தனை நாளுங்க ஆச்சு? 40 நாள் இன்னும் சூடு தணியாமல் இருக்கிற உடல். நான் எடுத்து என் தோளில் போட்டுட்டு அந்த உடலை ரசூலை நோக்கி கொண்டு வருவதற்கு படியை விட்டு இறங்கினேன். இங்கேயோ இருந்து ஒருத்தன் சத்தம் போட்டா ஹுபைபினுடைய உடலை யாரோ ஒருவர் எடுத்து விட்டார் என்று சொன்ன உடனே ஆங்காங்கே சுற்றி நின்றவர்கள் ஓடி வந்து அந்த மேடையை சுற்றி என்ன அப்படி சூழ்ந்தாங்க. நான் மௌத்தானாலும் பரவாயில்லை, என் ஹுபைபினுடைய உடல் அவங்க கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு உடலை தூக்கி இருட்டில் எங்கேயோ நான் வீசினேன். வீசிட்டு நான் எதிரிகளை சமாளித்து கொண்டு நான் ரசூலுல்லாட்ட வந்து அழுதுட்டு நின்னேன். யார் ரசூலல்லாஹ், உங்கள் ஆசையை நிறைவேற்ற முடியலை, ஹுபைபினுடைய உடலை உங்கள் கையில் தர முடியலைன்னு சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து சந்தோஷமாக சொன்னார்கள், உங்கள்கிட்ட தந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்டீங்க. ஐயிக்கும் என்சிலு ஹுபைப், ஹுபைபினுடைய உடலை யார் இறக்குவீங்கன்னு தான் கேட்டேன். நீங்கள் அந்த உடலை தூக்கி வீசிய பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா என்று சொன்னார்கள். எதிரியினுடைய கைக்கு என் ஹுபைபினுடைய உடல் கிடைக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் வீசிய பொழுது பூமி பிளந்தது, ஹுபைபை விழுங்கியதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுபைபை யாருமே அடக்கம் செய்யவில்லை, பூமியை அடக்கம் செய்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஷஹீதை பூமியை அடக்கம் செய்தது. தன் வாழ்நாளினுடைய கடைசியில் 2 ரக்காத்துடன் என் வாழ்க்கை முடியணும். சஹாபிகளுடைய நிலை அது. அந்த தொழுகை எப்படி இருந்திருக்கும்? இந்த உம்மத்தினுடைய சொத்து பெருமக்களே, தொழுகையில் நின்று தக்பீர் கட்டி நிற்கிற பொழுது எதிரிகள் பின்னால் வந்து உமர் ரலியல்லாஹுவை முதுகிலும் விலாவிலும் நெஞ்சிலேயும் குத்தி அப்படியே கிழித்தார்கள். இரத்த வெள்ளத்தில் சரிகிறார், குடல் வெளியே வந்து விழுகிறது, பால் ஊற்றுகிறார்கள், மருந்து ஊற்றுகிறார்கள், வயிறு வழியாக கிழிக்கப்பட்ட உடல் வழியாக மருந்தும் பாலும் வெளியே வருகிறது. இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார். எழுந்திருச்சார், மயக்கம் தெளிந்தது. என்ன கேட்டிருக்க வேண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு? என்னை கொன்றது யார் என்று கேட்டிருக்க வேண்டும். தன்னை மறந்திருப்பது தொழுகையில் மட்டும்தான், தன்னையே மறந்திருப்பது தொழுகையில் மட்டும்தான் உமர் ரலியல்லாஹு. சஹாபிகளுடைய தொழுகை அப்படி இருந்தது. என்ன கேட்டாங்க தெரியுமா? மயக்கம் தெளிஞ்சு வயிறு கிழிஞ்சு கிடக்கு, குடல் வெளியே வந்திருக்குது. அப்படியே அசல்லன்னா மக்களுக்கு நான் இமாமா நின்ன மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ், என்ன குத்துனது யாரு, கொன்னது யாரு, அதெல்லாம் கேட்கணும். என்ன கேட்டாங்க? மக்கள் தொழுதுட்டாங்களா, மக்களுக்கு நான் இமாமாகலாம் நின்னு. அந்த தொழுகை எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும் உமர் ரலியல்லாஹுடைய தொழுகை? தண்ணி கொண்டு வாங்க, நான் தொழுகணும். வாங்க.